அனைத்து மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். வேதியியலில் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் அப்படிங்கிற பாடத்தில் கலவைகளை பிரித்தெடுக்கும் பல்வேறு முறைகள், இதில் திண்ம கலவைகளை பிரிப்பதற்கான முறைகள் நாம் பார்த்துருந்தோம். என்னென்ன முறைகள் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோங்கிறத ஒரு தடவை பார்க்கலாம். கதிரடித்தல் அப்படிங்கிற முறை பார்த்தோம். தூற்றுதல், கைகளால் தெரிந்தெடுத்தல், காந்த பிரிப்பு முறை, இதெல்லாம் நாம் பொருள்களை பிரிக்கும் முறைகள். இது நம்ம வீட்டில் வெளியில் நம்ம பார்க்கக்கூடிய சில பிரித்தல் முறைகள் தான். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்து பிரித்தல் முறைகளில் தெளிய வைத்து இருத்தல், இதுவும் நம்ம வீட்டில் நம்ம செய்யக்கூடிய சில வேலைகள் தான். பார்த்துருப்பீங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த அரிசியை என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது கைகளால் தெரிந்தெடுத்தல் முறையிலேயே கல்லெல்லாம் பொறுக்கியெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க. இருந்தாலும் அந்த அரிசியில் இருக்கக்கூடிய குப்பைங்க, தூசுங்க, வேறு சில ஏதாவது கலந்துருக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, தண்ணியில் நல்லா கழுவுவாங்க. அப்போ ஊற வைப்பாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்திங்கன்னா எடை அதிகமாக இருக்கக்கூடிய அரிசி கீழே தங்கிடும். தேவையில்லாத தூசுங்க, குப்பைங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே மிதக்கும். அப்போ அந்த தண்ணி பூரா அப்படியே இருத்து வெளியே நீக்கினதுக்கு பிறகு அந்த அரிசியை நல்லா கழுவி சமைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ அதை தெளிய வச்சு அப்புறம் அந்த தண்ணியை வேண்டாத அந்த நீரை நம்ம வெளியேற்றோம் இல்லையா, இதுதான் தெளிய வைத்து இருத்தல் அப்படிங்கிறது. இப்போ உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாம் சமைக்க பயன்படுத்தும் அரிசி மற்றும் பருப்பு வகைகளில் கலந்திருக்கும் சிறிய வைக்கோல் துகள்கள், இந்த மாதிரி குச்சிக்கோள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது சொல்கிறாங்க. உமி, நான் சொன்னதையா அந்த நெல்லுக்கு மேலே அந்த அரிசிக்கு மேலே போட்டுக்கிற அந்த உரை தான் உமின்னு சொல்லக்கூடியது. தூசுங்க போன்றவற்றை சமைக்க முன் நீக்குதல் வேண்டும். அப்படி நம்ம சாப்பிட முடியாது இல்லையா, அதை நம்ம சுத்தம் பண்ணணும். இவற்றை நீக்கும் முறைகளை வீட்டில் நீங்கள் பார்த்ததுண்டா? கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பொதுவாக இத்தகைய பொருள்களை நீக்க அரிசியோ பருப்பையோ நீரில் கழுவுவார்கள் இல்லையா, நல்லா கழுவுவாங்க. அரிசி களையிறதுன்பாங்க இல்லையா, அதுதான். நீரை சேர்க்கும் பொழுது லேசான மாசுக்கள் நீரில் மிதக்கும். அப்போது எடை குறைவாக இருக்கக்கூடிய தூசுங்கள்னா தண்ணியில் மிதக்கும். எடை அதிகமுள்ள அரிசி போன்ற தானியங்கள், அது பருப்பாக இருந்தாலும் சரி அரிசியாக இருந்தாலும் சரி, எடை அதிகமுள்ள அரிசி போன்ற தானியங்கள் நீரில் மூழ்கி அடியில் தங்கும். இந்த முறைக்கு பேர் வண்டலாக்குதல்ங்கிறாங்க. அப்போது எடை அதிகமாக இருக்கிறத கீழே அப்படி தங்கிரும். மேலுக்கு தூசுங்கள்லாம் சேர்ந்துருக்கக்கூடியது தண்ணியில் அப்படியே மேலே, அது எடை குறைவாக இருக்கிறதெல்லாம் மேலே அப்படியே மிதக்கும். சரி, தூய்மையான அரிசி நீருக்கடியில் தங்கிய பின் நீரில் உள்ள மாசுக்கள் அனைத்தையும் கவனமாக வெளியேற்றும். அப்போ அப்படியே மெதுவாக அப்படி மேலோட்டமாக அப்படியே சாய்ச்சி அந்த தேவையில்லாத அந்த அழுக்கு தண்ணியை, குப்பைகளை கலந்துருக்கு இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் செய்வாங்க கீழே அப்படியே வெளியேற்றினோம். இந்த முறைக்கு பேர் தான் தெளிய வைத்து இருத்தல் அப்படின்னா. தெளிய வச்சோம், முதல்ல தேவையில்லாததை நீக்கிட்டோம், தேவையானதை மட்டும் நம்ம நிறுத்தி வைக்கிறது தான் இருத்தல் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் தெளிய வைத்து இருத்தல் அப்படிங்கிறது. இது நம்ம வீட்டில் பார்க்குற சில செயல் தான். சரி, அடுத்தது பாருங்கள், கலங்கலான நீரில் இருந்து சேறு நீக்குதல். இது நம்ம ஒரு குளமோ இல்லை ஒரு குட்டையோ நம்ம போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அப்படியே இந்த வெயில் வரக்கூடிய அந்த நேரத்தில் சூரிய வெளிச்சத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்குவேன், அந்த குளத்தில் இருக்கக்கூடிய மீன்கள், சிறிய கற்கள், பெரிய கற்கள், நீருக்கடியில் இருக்கக்கூடிய தவளைங்க, ரெண்டாவது சிறிய சிறிய தாவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி உள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே நமக்கு தெளிவாக தெரியும். தெளிவாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த குளத்தினுடைய நீர் எப்படி இருக்குது, தெள்ள தெளிவாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கல்லை தூக்கி அது மேலே போட்டிங்கன்னு, தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா அடியில் இருக்கக்கூடிய சேரெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே பரவி மேலே அப்படியே கலங்களாயிடும். இப்போ முன்ன பார்த்த மாதிரி அந்த குளத்தினுடைய அடியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு தெரியாது, ஒரே கலங்களாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, நீருக்கடியில் இருக்கக்கூடிய அந்த மணல் இல்லையா, அந்த களிமண் துகள்கள் என்னாகும், அப்படியே மேலே அப்படியே இப்போ கலங்களாகிறோம். அந்த மாதிரி கலங்களான நீரில் இருந்து சேரை எப்படி நீக்கிறது? அப்போ என்ன செய்யலாம்னா, இப்போ இந்த குளத்தை என்ன செய்வோம், மறுபடியும் என்ன செய்வோம், அந்த மேலே மிதந்து இல்லையா அந்த களிமண் துகள்லாம் நாம் கையை வச்சு கீழே எல்லாத்தையும் கீழே அப்படியே ஒவ்வொன்றா நம்ம அழுத்தி விட்டோமா? இல்லை. என்ன செஞ்சோம்? எதுவுமே செய்யலை. பேசாமல் அமைதியாக அப்படியே நம்ம விட்டுட்டோம்னாவே மேலே வந்திருக்கக்கூடிய அந்த கலங்களான சேரு இல்லையா, அப்படியே கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும், திரும்பவும் கீழே அப்படியே முள்ள போய் எல்லா அந்த களிமண் துகள்கள் எல்லாம் என்ன ஆகும், சேரெல்லாம் கீழே அப்படியே போய் மறுபடியும் குளத்தின் அடியிலேயே என்ன ஆகும், தங்கிடும். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம்னா முன்ன எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு தெளிவான குளத்தை நீங்கள் பார்க்கலாம்.
அப்போது கீழே கூட மணல் பூரா சேறு பூரா கீழே தங்கிடும். மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நமக்கு தெளிவான ஒரு நீராக இருக்கும். இதுதான் இங்கே சொல்கிறாங்க. கலங்கலான நீர் என்பது மிக நுண்ணிய களிமண் துகள்களை தன்னகத்தே கொண்டதாகும். ஒரு கண்ணாடி குவளையில் உள்ள கலங்கிய நீரினை சிறிது நேரத்திற்கு அசையாமல் அப்படியே வைக்கும் பொழுது என்ன நிகழும்? களிமண் துகள்கள் கனமாக இருப்பதால் அவை கண்ணாடி குவளையின் அடியில் வண்டலாக தங்கும். நம்ம எப்படி நம்ம அரிசியை நம்ம வந்து கழுவும்போது பார்த்தோமா, அதே விஷயம்தான் இங்கே. களிமண் தூள்கள் என்ன ஆகும்? கனமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்? தண்ணியில் கீழே போய் அப்படியே உட்காந்திக்கும். மேலே வந்து நமக்கு தண்ணி மட்டும் மேலே நமக்கு தெரியும். நீரானது மேலடுக்கில் தெளிவாக இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு கலவையில் கனமான பொருள்கள் இருப்பின் அவற்றை சிறிது நேரம் ஆடாமல் அசையாமல் அப்படியே வைக்கும் பொழுது எடை அதிகமான பொருள்கள் வண்டலாக தங்கி மேலடுக்கில் தெளிவான நீர்மம் கிடைக்கும். இதுக்கு பேர் படிய வைத்தல், தெளிய வைத்தல்னு சொல்லலாம், படிய வைத்தல்னு சொல்லலாம். அப்போ என்ன செய்கிறேன்னா, ஒரு கலங்கிருச்சு, அந்த களிமண்லாம் மேலே வந்துருச்சு, நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். பேசாமல் என்ன செய்யணும்? ஆடாமல் அசையாமல் அந்த இதை வந்து அப்படியே வச்சுக்கணும். பீக்கரை அப்படியே வச்சுட்டிங்கன்னா மேலே வந்திருக்கக்கூடிய களிமண் தூள்லாம் படிப்படியாக அப்படியே கீழே போய் அப்படியே போய் படியும். இதை சொல்லுவோம். அப்படியே படிஞ்சு கீழே உட்காந்திக்கும். ஏன்னா இடம் அதிகமாக இருக்கு இல்லையா? எவ்வளோ தான் நீங்கள் மேலே வந்தாலும் திரும்ப கீழே தான் போய் அப்படியே உட்காந்திக்கும். தண்ணி மட்டும் நமக்கு தெளிவான ஒரு நீராக மேலவே தங்கியிருக்கும். இதை தான் வந்து தெளிய வைத்தல் அப்படின்னு சொல்லலாம், படிய வைத்தல் என்று சொல்லலாம். ஒரு கேள்வி இருக்குது. படிய வைத்தல் என்றால் என்னன்னாலும் சரி, தெளிய வைத்தல் என்றால் என்னாலும் சரி, இந்த பேராவை நீங்கள் எழுதணும். இப்போ தெளிய வச்சாச்சு. இப்போ மேலே இருக்கிற தண்ணி தெளிவாக இருக்குது, கீழே கூடிய அந்த களிமண் தூள்லாம் கீழே இருக்குது. இதை ரெண்டுத்தையும் நம்ம எப்படி தனித்தனியாக பிரிக்கிறது? அதான் சொன்னேன், தெளிய வைத்து இருத்தல். அப்போ மெதுவாக மறுபடியும் ஆடக்கூடாது. ஆட்டினோம்னா என்ன ஆகும்? மறுபடியும் எல்லாமே கலங்கி திரும்பவும் அந்த களிமண் தூக்கெல்லாம் மேலே வந்துடும். அப்போ என்ன செய்யுது? ஆடாமல் அசையாமல் அப்படியே மெதுவாக தூக்கி மெதுவாக அப்படி சாய்ச்சோம்னா அந்த சுத்தமான தெளிவான நீர் மட்டும் நமக்கு தனியாக பிரித்து எடுத்துடலாம். இங்கே ஒரு முறை சொல்கிறாங்க, என்ன செய்யலான்னா, அங்கே பாருங்கள், கீழே இருக்கக்கூடிய இந்த பீக்கர், இந்த பீக்கரில் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து பார்த்தீங்கன்னா மணல் இருக்குது, மேலே வந்து நீர் இருக்குது. இது வந்து நமக்கு வந்து தெளிவாக இருக்குது. அதாவது நம்ம தெளிய வச்சுருக்கோம். இப்போ மேலே இருக்கிற தண்ணி தனியாகவும் மணல் தனியாகவும் நம்ம வந்து பிரிக்கணும். என்ன செய்கிறாங்க? இன்னொரு பீக்கர் பாருங்கள். இன்னொரு பீக்கரில் நம்ம என்ன செய்கிறோம்? நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி குச்சி இருக்குது. அந்த கண்ணாடி குச்சி நம்ம உள்ளே போட்டுக்கிட்டு நம்ம வந்து தெளிய வச்சோம் இல்லையா, வண்டலாக்கி வச்சோம் இல்லையா, அதை மெதுவாக அப்படியே சாய்ச்சி கண்ணாடி குச்சி மேலே அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே ஊற்றினோம்னா அது வந்து மெதுவாக அப்படியே வந்து தண்ணி மட்டும் அந்த பீக்கரில் நம்ம வச்சுக்கலாம். மீதி நம்ம மணல் மட்டும் தனியாக நம்ம பிரிச்சிடலாம். இதுக்கு பேர் தான் வந்து தெளிய வச்சு இருத்தல் அப்படிங்கிறது. பாருங்கள், இச்செயல் படிய வைத்தலை தொடர்ந்து நிகழ்த்தப்படுகிறது. இப்போ நம்ம படிய வச்சுட்டோம், தெளிய வச்சுட்டோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? தண்ணி தனியாகவும், அதாவது நீரை தனியாகவும் மணலை தனியாகவும் நம்ம வந்து பிரிக்கணும். அது என்ன செய்கிறோம்? இன்னொரு பீக்கரில் ஒரு கண்ணாடி குச்சின் மேலே வச்சு கண்ணாடி குச்சின் மேலே அப்படியே வெளியே விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றுனோம்னா தண்ணி மட்டும் நம்ம பிரிச்செடுக்கலாம். ஏன் சார் கண்ணாடி குச்சி வெளியே நம்ம பயன்படுத்துகிறோம், அப்படியே எடுத்து ஊற்றக்கூடாதா அப்படின்னா, அப்படியே எடுத்து நீங்கள் சாய்க்கும் பொழுது அங்கே அடியில் தங்கியிருக்கக்கூடிய அந்த மணல் என்ன ஆகும்? திரும்பவும் மேலே வந்துடும். அப்போ என்ன செய்ய? மறுபடியும் தண்ணிக்குள்ளே மணல் வந்து கலங்கிடும். ஸோ அதுக்கு தான் என்ன செய்கிறாங்க? கொஞ்சம் உயரமாக இருக்கட்டுங்கிறதுக்காக கண்ணாடி குச்சி வச்சு கண்ணாடி குச்சி மேலே நம்ம சாய்ந்து ஊற்றும் பொழுது மணல் மேல் நோக்கி வராது. அப்படிங்கிறதுக்காக தான் கண்ணாடி குச்சி நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம். சரி, அடியில் தங்கிய வண்டலை பாதிக்காத வண்ணம் மேல் அடுக்கில் உள்ள நீரினை கவனமாக மற்றொரு கலனிற்கு மாற்றுதலை தெளிய வைத்து இருத்தலாகும். அடியில் தங்கும் பகுதி வண்டல் என்றும், அதாவது அந்த மணலில் மட்டும் தனியாக இருக்குது பார்த்தியா, அதை வந்து வண்டல் அப்படின்னு சொல்கிறோம். மேலே வந்து சுத்தமான தண்ணி, அப்படி தெளிவான தண்ணி நம்ம பிரித்தோம் இல்லையா, அதை வந்து தெளிந்த நீர் என்றும் அழைக்கப்படும். அப்போ வண்டல் அப்படிங்கிறது கனமாக கீழே தங்கியிருக்கு பார்த்தியா, மணல் களிமண் இதெல்லாம், அதை வந்து வண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. தெளிந்த நீரை வந்து தெளிந்த நீர், தெளிந்த நிலையில் உள்ள பகுதியை வந்து நம்ம தெளிந்த நீர் என்று அழைக்கிறார்கள். உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க, வண்டல் மற்றும் தெளிந்த நீர் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, கீழே அந்த பகுதியில் எழுதணும். அடியில் தங்கும் பகுதியை வண்டல் என்றும் தெளிந்த நிலையில் உள்ள பகுதியை வந்து தெளிந்த நீர் என்றும் அழைக்கப்படும். இது வரைக்கும் நீங்கள் எழுதணும். ஸோ இதில் வந்து நாம் என்ன பார்த்துருக்கோம்? தெளிய வைத்தல், வண்டலாக்குதல், படிய வைத்தல்னா ஒன்று தான். ஸோ படிய வைத்தல் என்றால் என்னங்கிற மேலே இருக்கிற பேரா எழுதுங்க. தெளிய வைத்து இருத்தல் அப்படின்னா கீழே இருக்கிற அந்த பேராவை எழுதுங்க. சரி, இதனுடைய தொடர்ச்சி நாம் வந்து இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறோம். இப்போ தெளிய வச்சாச்சு, தெளிய வச்சு இருத்துட்டோம். இப்போ இந்த வண்டல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மணல் மட்டுமா இருக்குமா, இல்லை கொஞ்சம் நீர் இருக்குமானா, கண்டிப்பாக நீரும் இருக்கும் மணலும் இருக்கும்.
இதை நாம் அடுத்து என்ன செய்யணும்னா வடிகட்டுதல் அப்படிங்கிற முறையை பயன்படுத்தி அந்த மணலை மட்டும் நாம் தனியாக பிரித்து எடுக்கலாம். ஸோ அடுத்து நம்ம வடிகட்டுதல் அப்படிங்கிற முறையை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.